வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம்டிபிடி ரயில்வே எஸ்டேட் சென்னை. ஸோ நாம் பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கம். ஸோ மன்னிவாக்கம் டு படப்பை போகும்போது ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் வருது இல்லையா? ஸோ அந்த ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் வந்துருக்குது. ஸோ ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் இந்த கேப்பில் தேர்வு பாருங்கள். 29 அடி ஃப்ரண்டேஜுங்க. வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. 24 ஃபீட் ரோடு. 3300 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சி ஏரியாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஃபார்ச்சூன் ரெசிடென்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் 1 கிலோமீட்டர் வரும். ஸோ ஆக்சுவலாக இந்த ரோடு ஆக்சஸ் டைரெக்டாகவே கனெக்ஷன் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு எதுவுமே பண்ணலை. இது இப்போ ஒட்டி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தண்ணி போகிற வழி இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் என்னுடைய பிளாட்டும் அங்கே தான் இருக்குது. அந்த ஒயிட் பில்டிங்க்கு பக்கத்தில் என்னுடைய பிளாட்டும். இப்படி போனால் ஸ்ட்ரெயிட்டாக 600 மீட்டர் தான் வரும். பட் இப்போதைக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்காததால நம்ம கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். 1 கிலோமீட்டர் வருங்க. வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. ரேட்டு 3300 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தாலே தெரியும். அங்கெல்லாம் பார்த்தோன்னா பிஎல்பி இது பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸோன் லேஅவுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது. இதில் ஸ்டெப்ஸோனில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க பிளாட் சைடில் எல்லாமும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடெல்லாம் வந்துச்சு. இந்த சரௌண்டிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்ச்சூன் ரெசிடென்சி அப்படின்றது வந்து ஒரு யூனிக்காக சொல்லலாம். ஏன்னா இது பக்கத்தில் இருக்கிற லேஅவுட்டில் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடே இருக்காது. பட் இந்த ஃபார்ச்சூன் ரெசிடென்சியில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் வீடு மையமாக தான் இருக்கும். அதிகபட்சமான வீடு இருக்கும். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா காவல்துறையில் பணிபுரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதில் லேண்ட்மார்க்காக நம்ம வந்து சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இங்கே எஸ்பி வீடு சொல்லுவாங்க. இந்த பிளாட் வந்து ஒரு பிளாட்டுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்பெக்டர் வீடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டிலேருந்து 2வது பிளாட்டு நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. 1100 ஸ்கொயர் ஃபீட் 1100 ப்ளஸ் கொஞ்சம் வரும். ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து 29 அடி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டேஜ் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான இடம். இந்த பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது பார்வதி ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க ஒரு டாக்டரோட ப்ராப்பர்ட்டி. மொத்தமாக 4 பிளாட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்வதி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒருத்தர் வாங்கிட்டாங்களாம். ஸோ அவரோட தான் இந்த பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 4 பிளாட்டுமே அவங்களோட தான் பாருங்கள். ரொம்ப அற்புதமான இடம். ஸோ இந்த ஏரியாவில் இந்த ரேட்டு வேல்யூபிளான ரேட்டு தான். நீங்கள் என்கொயரி பண்ணாலே இந்த ரேட்டு தான் மினிமம் சொல்லுவாங்க. அதனால் உட்காந்து பேசி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸிங் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வாசப்படி மாற்றி வச்சுக்கலாம். ஒருவேளை வெஸ்ட் ஃபேஸிங் எனக்கு ஓகேன்னு நினைக்கிறவங்களுக்கும் டைரெக்டாகவே கட்டிக்கலாம். இந்த மாதிரி யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இதை வீடை பிளாட்டை வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சிஎம்டிஏ அப்ரூவல் வரும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வரும். அடையார் ரிவர் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதே போல் பார்த்தோன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் போனீங்கன்னா மணிமங்கல் ரோடு வந்துடுது. ஸோ அந்த ஹைவே வந்து அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேட் ஹைவேவை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது ரெடி ஆச்சுன்னா இந்த பக்கம் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லைன்லேயும் கொஞ்சம் மாற்றி விடுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே போல் இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டலூருக்கோ மன்னிவாக்கம் ஜங்ஷனுக்கோ பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்பவே நியர்பைங்க. அற்புதமான இடம். கண்டிப்பாக அதை நம்ம வந்து என்கொயரி பண்ணிவிட்டு நீ வாங்கிக்கோங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட மீட்டிங் கொடுக்குறேன். டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நீங்கள் எவ்வளோ நாள் நெகோசியபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.